டு விபி கோச்சிங் சென்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்தது போன வருஷம், இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் இருக்கிறது. இன்னும் 4 days மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கலாம், எந்த கேட்டகரியில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா போன டைம் 1000 கேண்டிடேட்ஸில் 950 கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் அட்மிட்டட் பண்ணுற கேண்டிடேட்ஸ், 50 கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு தான் போன டைம் வந்து எடுத்தாங்க. அதாவது ஃப்ரெஷர் கேட்டகரி அப்படின்ற மாதிரி போன டைம் 50 மெம்பர்ஸ் வந்து எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, அதாவது 1000 மெம்பர்ஸும் எல்லாமே என்ன இது பண்ணாங்கன்னா ஒரே கேட்டகரி அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எழுதுகிற எல்லாருமே ஃப்ரெஷர்ஸு அப்படிலாம் கிடையாது. எல்லாம் டோட்டலாக வந்து அந்த 1000 கேண்டிடேட்ஸ் மட்டுமே காம்படிட்டிவாக இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் 295 சீட் இருக்குது, பிசியில் 252 சீட்டு, பிசிஎம்மில் 33 சீட்டு, எம்பிசியில் வந்து 190, அது வந்து எஸ்சியில் 143, எஸ்டியில் 28, எஸ்சியில் 28. இப்படி வந்து சீட்டு இப்படி தான் அலோகேஷன் பண்ணுங்க சீட்டு. பட் வந்து இந்த டைம் 1000 அப்படின்றனால சீட்டு வந்து இதில் ஒரு சிலது எல்லாம் 5 வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன டைம் 150 கொஸ்டின் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கொஷனுக்கு 2 மார்க்ஸு. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நம்ம எழுதுறது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் வரும், அப்படி இல்லையா மார்க் கிடையாது. ஆனால் இது வந்து ஒன் கொஷனுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்றது இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. இருந்தாலுமே ஓரளவு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். சரி, இப்போ கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தது ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 188, அதாவது மார்க்ஸ் கால்குலேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும்னா 300 மார்க்ஸ் வந்து வரும். போன வருஷத்துக்கு வந்து மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸ் வந்து வரும். பட் 300க்கு வந்து 188 அப்படின்றது தான் ஜென்ரல் கேட்டகரி. ஓகேவா? அவங்கள ரெகுலர், அதாவது 188 அப்படின்றது லாஸ்ட் கட் ஆஃப். ஓகே, ஹையஸ்ட் மார்க் நிறைய எடுத்திருப்பாங்க. பட் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் லாஸ்ட்டாக எடுத்துருக்கவங்க சீட்டோட அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 188. பிடபிள்யூடி வந்து பார்த்திங்கன்னா 128. ஓகேங்களா? அப்போ இது ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் ரைட்டாக போட்டிருப்பாங்கன்னா 100 மேலே இருக்கும். ஸோ வந்து 94 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 94 கொஷின் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிளாக இருந்திருக்காங்க. ஸோ அதே போல் பிசி கேட்டகரிக்கு அவங்களோட ஒரு 6 கொஷின் கம்மியாக போட்டிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து 88 கொஷின் போட்டனால பிசியில் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ இது பிடபிள்யூடி கேட்டகரி. பிடபிள்யூடி வந்து பார்த்திங்கன்னா 64 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தா அவங்க உள்ளே போயிருப்பாங்க. இது 63, அதாவது 53 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தா பிசியில் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். அதாவது பார்த்திங்கன்னா இது மாதிரி கேட்டகரி பிடபிள்யூடி தனியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து எம்பிசி கேட்டகரியில் பிசிஎம்மில் 164, அடுத்து பிடபிள்யூடிக்கு 98 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. எம்பிசி டிஎன்சி அதில் பார்த்திங்கன்னா 168, அதாவது இதுக்கு வந்து இது வந்து 51 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் 156, 92 கொஷின் கரெக்டாக போட்டிருக்காங்க. 92 மார்க்ஸ். இது எல்லாமே மார்க்ஸ். எஸ்சி எஸ்டி இது இப்படிலாம் ஃபுல்லாகவே என்னது மார்க்ஸு. எஸ்டியில் வந்து பிடபிள்யூ கேட்டகரி எடுக்கலையா இல்லை இந்த கட் ஆஃப் வந்து அவங்க வரலையா அப்படின்னு தெரியாது. பட் வந்து எடுக்காமல் இருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுக்கு 1% மட்டும் தான் எஸ்டிக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் போன ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஓகேங்களா? நீங்கள் வேணால் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து உங்களுடைய கேட்டகரியில் எவ்வளோ கொஷின் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 21 to 32 ஒவ்வொரு ஜென்ரலுக்கு, அதுமாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்திங்கன்னா 42 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்த மார்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் என்ன உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லையா எனக்கு நார்மலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இது வந்து ஃபஸ்ட் மார்க்ஸ் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா 224 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு தெரியும் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் பார்த்திங்கன்னா 112 கொஷின் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 112 கொஷின் போட்டிருக்காங்க. 150 கொஷினுக்கு 112 கொஷின் போட்டுறதுனால இவங்க தான் ஸ்டேட் லெவலில் அவங்க ஃபஸ்ட்டு இது எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வந்திருக்காங்க. அதே போல் இவங்க 116 கொஷின் போட்டிருக்காங்க. அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில். அதே போல் உங்கள் கேட்டகரியில் நீங்கள் எவ்வளோ கொஷின் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். அதாவது லாஸ்ட்டு மார்க்ஸ் எடுத்தவங்களுடைய அந்த கேட்டகரி மட்டும் தான், லாஸ்ட் மார்க் எடுத்தவங்க தான் அந்த கட் ஆஃப். ஓகேங்களா, இதில் இருக்கிற ஒரு மார்க் எடுத்தால் கூட இப்போ எஸ்சி கேட்டகரியில் 156 மார்க் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கம்பல்சரி நம்ம அவங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஓகேங்களா, அது போல் சப்போஸ் ஒரு சிலர் கிடைக்காம கூட இருக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஏஜ் வைஸாக பார்க்கும்போது ஒருவேளை அவங்க சீனியாரிட்டி இல்லைனா ஒருவேளை அங்கே சீட்டு ஒன்று இருக்கும். ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் அந்த சீட் கொடுத்துருவாங்க. அது போல் இருக்கும். சரி, ஓகே, இதுதான் வந்து இந்த கட் ஆஃபோடைய ப்ரெடிக்ஷன். இதுதான் போன வருஷத்தோட கட் ஆஃபு. நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த டைம் இப்படி இருக்குமா அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டைம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அது வந்து முக்கியமானது இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 50 கொஷின்ஸு கரெக்டாக போட்டிங்க மட்டும்தான். 50 கொஷின் மட்டும் தான் கரெக்டாக போட்டுக்கணும். அப்படின்னா 100 மார்க்ஸ் வருது. 100+ மார்க்ஸ் எடுத்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உள்ள போயிடலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் போடக்கூடாது. நெகட்டிவ் மார்க்ஸ் 50 கொஷின் கரெக்டாக போட்டுக்கணும், அவ்வளோதான். நெகட்டிவ் மார்க்ஸ் போட்டிங்கன்னா அதை விட மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 50 கொஷின் கரெக்டாக போடுறத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸும் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க. பிகாஸ் இங்கே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 0.33 மார்க்ஸ் இருக்கும். எப்படின்னா 3 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு கொஷினோட மார்க்ஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இன்னும் என்ன பிடிஎஃப்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.